அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல்ல இருந்து பகத் கி கோத்தி வரைக்கும் 20625 பகத் கி கோத்தி சூப்பர் ஃபாஸ்ட்ல டிராவல் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ட்ரெயின் ஆல்ரெடி பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல ஷன் பண்ணியிருக்காங்க. வாங்க போயிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடலாங்க. பகத் கி கோத்தி சூப்பர் ஃபாஸ்டோடைய அண்டர்சர்வ் கோச் காலியாக தாங்க இருக்கு. இதில் நீங்கள் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல்ல இருந்து பகத் கி கோத்தி வரைக்கும் போகிறதுக்கு 535 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. செகண்ட் ஏசி கோச்சுக்கு வந்திருக்கோங்க. இதில் நீங்கள் சென்னையிலேருந்து பகத் கி கோத்தி அதாவது ஜோத்பூர் வரைக்கும் போகிறதுக்கு 3265 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. இன்னும் பேசஞ்சர்ஸ் யாரும் வரல, இப்போ தான் வர ஆரம்பிக்கிறாங்க. ஷார்ட் எடுத்தாச்சுங்க. தேர்ட் ஏசி கோச்சுங்க. இதில் நீங்கள் சென்னையிலேருந்து பகத் கி கோத்தி வரைக்கும் போகிறதுக்கு 2265 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. நல்லா சில்லுன்னு சூப்பராக இருக்குங்க. இந்த ட்ரெயினில் தேர்ட் ஏசி எக்கனாமிக் கோச்சு இருக்குங்க. இதில் நீங்கள் சென்னையிலேருந்து பகத் கி கோத்தி வரைக்கும் போகிறதுக்கு 2165 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. நல்லா சீட்டு கலரு ஜம்முன்னு இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம கோச்சான ஸ்லீப்பர் கோச்சுக்கு வந்திருக்கோங்க. இதில் தான் இன்றைக்கி நாம் ட்ராவல் பண்ண போகிறோம். இதில் நாம் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல்ல இருந்து பகத் கி கோத்தி வரைக்கும் போகிறதுக்கு 880 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. இன்னைக்கு நம்ம பகத் கி கோத்தி சூப்பர் ஃபாஸ்ட்டை பகத் கி கோத்தி வரைக்கும் ஹால் பண்ண போகிற லோக்கோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஈரோடு ஷெட்டோடைய WAP7 வேப் 7ங்க. நம்ம ட்ரெயினுக்கு பக்கத்தில் சென்னை ஹவுரா மெயில் நிற்கிதுங்க. பாருங்கள் எப்படியெல்லாம் ஏறுறாங்கன்னு சொல்லிட்டு. உள்ளே ஏறத்துக்கு ஒரே சத்தங்க, எவ்வளோ சவுண்டு கேட்குது பாருங்கள். இந்த ட்ரெயினுடைய கோச் கம்போசிஷன் 1 SLRD, 1 LPR, 4 ஜென்ரல், 6 ஸ்லீப்பர் கோச், 2 செகண்ட் ஏசி, 4 தேர்ட் ஏசி, 4 தேர்ட் ஏசி எக்கனாமிங்க. இந்த ட்ரெயினில் ஃபர்ஸ்ட் ஏசி அண்ட் பேண்ட்ரி கார் கிடையாது. நம்ம ட்ரெயினுக்கு சிக்னல் இஷ்யூ பண்ணியாச்சுங்க. வாங்க நம்ம பகத் கி கோத்தி ஜோத்பூர் வரைக்கும் சூப்பராக ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். சென்னை சென்ட்ரல்ல இருந்து சூப்பராக டிபார்ட் ஆயாச்சுங்க. இப்போ அடுத்து நமக்கு ஆந்திராக்குள்ள இருக்கிற சூலூர்பேட்டை தான் ஃபர்ஸ்ட் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. சூலூர்பேட்டை வரைக்கும் சூப்பராக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் வாங்க. ஸ்டார்ஸ் வெல்கம் டு ஆந்திர பிரதேஷ். 82 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஹால்ட்டான சூலூர்பேட்டை ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் SPE. இங்கே ஆன் டைமில் உள்ளே வந்து சேர்ந்துருக்கும். 2 minutes ஹால்ட் இருக்குங்க.
இந்த ட்ரெயினுடைய மொத்த தூரம் 2350 கிலோமீட்டருங்க. மொத்தம் 40 hours 30 minutesல பகத் கி கோத்தி போய் சேருது. மொத்தம் 28 ஹால்ஸ் இருக்குங்க. இந்த ட்ரெயினை சென்னை சென்ட்ரல்ல இருந்து வீக்லி 5 days ஆப்ரேட் பண்றாங்க. வெட்னஸ்டே அண்ட் சாட்டர்டே மட்டும் ஆப்ரேட் பண்றது கிடையாதுங்க. இந்த ட்ரெயினுடைய மேக்ஸிமம் பெர்மிசபிள் ஸ்பீட் 130 km/hங்க. ஒன் 37 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம கூடூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் GDR. இங்க 12 minutes டிலேவா வந்திருக்கும். 2 minutes ஹால்ட் இருக்குங்க. இந்த ட்ரெயின்ல உள்ள பேண்ட்ரி கார் இல்லைனாலும் உள்ள ஆன்போர்ட்ல எல்லாமே சேல்ஸ் பண்றாங்க. நீங்க அதுல வாங்கி சாப்பிடலாங்க. அப்படி இல்லைன்னா கூடூர்லயே கொஞ்சம் விற்கும், இங்கேயும் நீங்க வாங்கி சாப்பிடலாம். கூடூர்ல நமக்கு நிறைய ஸ்டார்ஸ் கிடைச்சிருக்காங்க. ஹாய் கைஸ். ஹலோ கைஸ். ஹே. இப்ப அடுத்து நமக்கு நெல்லூர் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. சோ கட் பண்ண இப்ப நேரா நம்ம நெல்லூரை பார்க்கலாங்க. ஒன் 76 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம நெல்லூர் ரீச் பண்ணிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் NLR. இங்க 16 minutes டிலேவா வந்திருக்கும். 2 minutes ஹால்ட் இருக்குங்க. இதுக்கு பிறகு நான் போய் தூங்க தாங்க போறேன். விஜயவாடா வந்த உடனே எழுந்து காமிக்கிறேன். நாளைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பகல்ல பெரிய ஜேர்னி இருக்கு. ஸோ அதை ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணலாங்க. இந்த ட்ரெயினை பற்றி பெருசாக எந்த பிளாகுமே இல்லைங்க. தமிழ் ஹிந்தி எதுலேயுமே கிடையாது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நாம தான் ஃபஸ்ட்டு சென்னையிலேருந்து பகத் கி கோத்தி வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணுறோங்க. அதே போல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து அகமதாபாத் வரைக்கும் ஒரு தம்பி ஒருத்தர் கவர் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு பிளாகும் இருக்குங்க. Chennai Central, Bhagat Ki Kothi, Superfast Express, platform number 10. ஸ்டார்ஸ் 431 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம விஜயவாடா ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் BZA. இங்கே 25 minutes டிலேவாக வந்திருக்கும். 10 minutes ஹால்ட் இருக்குங்க. முன்னாடி ஏகப்பட்ட வண்டி பிளாட்ஃபார்முக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தது. ஸோ இங்கே டிலேவ் ஆகிருக்கும். விஜயவாடாவில் ஒரு நல்ல விஷயம் நடக்குதுங்க. தண்ணி ஃபில் பண்ணுறாங்க. தண்ணி ஃபில் பண்ணி வெளியில் போயிட்டுருக்குங்க. பரவாயில்ல, காலை எழுந்தா எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்குங்க. இப்போல்லாம் நம்ம சென்னை சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா ட்ரெயினுடைய அனௌன்ஸ்மெண்ட் சவுண்டே கேட்க மாட்டேங்குதுங்க. அப்படி இல்லைனா அனௌன்ஸே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் இந்த விஜயவாடாவில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் ரெக்கார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். Train number 20625 Dr. MGR Chennai Central Bhagat Ki Kothi Superfast Express is ready to leave from platform number 10. Dr. MGR Chennai Central Superfast Platform விஜயவாடாலேருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ அடுத்து நம்மளுக்கு கம்மம் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் நாம் தெலுங்கானாக்குள்ளே போயிடுவோம். ஸோ இப்போ நான் போய் திரும்பவும் தூங்க தான் போகிறேன். காலையில் வாராங்களுக்கு பிறகு விடிஞ்ச பிறகு வந்து கண்டினியூ பண்ணுறாங்க.
அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. இப்போ நாம பல்லர் ஷாக்கு ரொம்ப பிஃபோராக போயிட்டு இருக்கோங்க. ஸோ மண்டமாரியில் சிக்னல் போட்டு ஓரம் கட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக வராங்கல்ல காலையில் எழுந்தாங்க, ஆனால் செம்ம குளிர். இப்போவே பார்த்தீங்கன்னா நல்ல பனி இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டேன். இப்போ நாம் இதுக்கு மேலே வர கிராசிங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு ஜம்முன்னு போயிட்டே இருக்கலாங்க. காலையில் இந்த சிக்னலை மஞ்சூரியனில் கொடுத்துருந்தாங்கன்னா ஏதாவது டிஃபன் வாங்கி சாப்பிட்ருக்கலாங்க. ஆனால் எதுவுமே இல்லாத இந்த ஸ்டேஷனில் கொண்டு வந்து போட்டிருக்காங்க. பல்லர் ஷாக்கு ரொம்ப பிஃபோராகவே போயிட்டு இருக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் போட்டு பொறுமையாக கொண்டு போயிட்டே இருக்காங்க. மேபி பிளாட்ஃபார்முக்கு சீக்கிரம் போயிட்டா ஏதாவது வாங்கி சாப்பிட்லான்னு பார்க்குறாங்க. ஆப்போசிட்டில் இந்த ட்ரெயினுடைய பிரதர் பேர் ரேக்கான பகத் கி கோத்தி எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் சூப்பர் ஃபாஸ்ட் வருதுங்க, பாருங்க. ஸ்டார்ஸ் வெல்கம் டு மகாராஷ்டிரா. 80 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம பல்ஹர் ஷா ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் BPQ. இங்கே 10 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துட்டோம். 5 மினிட்ஸ் ஆல்ட் இருக்குங்க. காலையில் பல்ஹர் ஷால சுட சுட சன்னா மில் மேக்கர் போட்டு ஒரு சப்ஜியும் 4 ரொட்டியும் கிடச்சிருக்குங்க. பாருங்க அப்படியே கொதிக்குது. இதோடைய ப்ரைஸ் 50 ருபீஸுங்க. இப்போ போய் சாப்பிட வேண்டியதுதான். இந்த ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது நார்த் சைடு போகிற ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற ஃபீலிங்கே இருக்காதுங்க. ஏன்னா இந்த ட்ரெயினில் நிறைய ராஜஸ்தான் மக்கள் ட்ராவல் பண்ணுறாங்க. அத்தனை பேருக்குமே நல்லா தமிழ் தெரியுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழை எழுதுகிறாங்க, படிக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் தமிழை எழுத படிக்கவே தெரியலங்க. பிளாட்ஃபார்மில் சாப்பிட்றதுக்கு டைம் கிடைக்கலங்க. ஸோ உள்ளே கொண்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், சப்பாத்தி, இந்த பக்கம் ராஜஸ்தான் மக்கள் செஞ்ச புளியோதரை எல்லாமே பார்சல் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இவரும் நம்ம ஃப்ரெண்டுங்க, நம்ம கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு. சும்மா ட்ரெயினே பார்த்தீங்கன்னா செம்ம ஜெகஜோதியாக போயிட்டுருக்குங்க.
894 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம சந்திரப்பூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் CD. இங்கே 6 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. சந்திரப்பூர்ல பார்த்தீங்கன்னா சந்திரப்பூர் ஃபோர்ட்டும் சந்திரப்பூர் காளிமாதா கோவிலும் ரொம்ப ஃபேமஸுங்க. ஸோ இன்னைக்கு அங்கே ஏதோ திருவிழா போல, ஸோ நிறைய கூட்டம் இங்கேருந்து இறங்குதுங்க. அதே போல் பல்லர்ஷால இன்னைக்கு ஒரு நல்ல சாப்பாடு கிடைச்சிது, நிம்மதியாக சாப்பிட்டாச்சுங்க. நீங்கள் எல்லாரும் கேட்பீங்க இந்த ட்ரெயினில் அண்டர்சர்வ் பேசஞ்சர்ஸோடைய தொல்லை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வண்டி சுத்தமாக சூப்பராக இருக்குங்க. எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குங்க ஜேர்னி. இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற பேசஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நிறைய பேர் சொந்தக்காரங்களாக தான் இருக்காங்க. அதே போல் நல்லா பழகுறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் தன்னுடைய கையிலேருந்து கொடுத்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறாங்க. ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்குங்க ஜேர்னி. நிறைய பேருக்கு தமிழ் தெரியறதுனால பார்த்தீங்கன்னா என்கிட்ட ரொம்ப வந்து நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நேரமாக ஆப்போசிட்டில் எந்த கிராசிங்குமே இல்லாமல் இருக்குங்க. ரொம்ப நேரம் கழித்து ஹஸ்ரத் நிசாமுதீன் KSR பெங்களூர் ராஜ்தானி வருது. வாங்க அதை கேப்சர் பண்ணுவோம். கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம வர்தா ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் WR. இங்கே 38 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஆல்ட் இருக்குங்க. இந்த ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அந்த பக்கமாக இருக்கிறதா சிவகிரம் ஜங்ஷனுங்க. அந்த பக்கம் போனால் நாக்பூர் வரும். இந்த பக்கமாக போனோம்னா நம்மளுக்கு புஷாவல் வழியாக அப்படியே நம்ம குஜராத்துக்கு போகிற வழி வருங்க. அதாவது அகமதாபாத் போகிற ரூட் இது.
நம்ம சேனல்ல கமெண்ட்ஸ் போடுற எல்லாருக்கும் நான் ரீப்ளை பண்றேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலா ஒரே ஆள் கமெண்ட் பண்றீங்க இல்லையா, அவங்க அந்த கமெண்ட்குள்ள கமெண்ட் பண்ணா எனக்கு தெரியுங்க. ஆனா மற்றவங்க யாரும் அதுக்குள்ள போய் கமெண்ட் பண்ணாதீங்க, எந்த விஷயத்தையும் தனியா அது உள்ள போய் கேட்காதீங்க, எனக்கு எந்த வித நோட்டிபிகேஷனும் வராதுங்க. ஸோ தனித்தனியா உங்களுக்கு நான் உள்ள பார்த்து ரீப்ளை பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ யாரா இருந்தாலும் செப்பரேட்டா கமெண்ட் போடுங்க, நான் கண்டிப்பா ரீப்ளை பண்றேங்க. தௌசண்ட் 63 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம தமங்கான் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் DMN. இங்கே 42 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இந்த ட்ரெயினில் பேண்ட்ரி கேர் இல்லாததுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயினில் வர முக்கால்வாசி பேர் சாப்பாடு கட்டி கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா இதுக்கு பேண்ட்ரி கேர் கொடுத்தா என்ன கொடுக்கலனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்காமலே விட்டுட்டாங்க போலங்க. ஆக்சுவலாக உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் போர்டில் உங்களுக்கு லஞ்சுக்கும் டின்னருக்கும் ஆர்டர் எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் அதில் கூட ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். ஸோ பேண்ட்ரி கேர் பற்றி எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஸ்டார்ஸ் 1108 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம பட்னேரா ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் BD. இங்கே 28 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 3 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இங்கேருந்து ரொம்ப முக்கியமான 3 இடத்துக்கு லைன் பிரியுதுங்க. ஒன்று வர்தா, இன்னொன்று ஸ்ட்ரைட்டாக போனால் அக்கோலா, நார்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா நார்கர் ஜங்ஷனுக்கு லைன் பிரியுதுங்க. இங்கேருந்து 8 கிலோமீட்டரில் நார்த்தில் அமராவதி சிட்டி இருக்குங்க. இந்த ட்ரெயினில் இந்த செக்ஷனில் தான் கொஞ்சம் லோக்கல் பேசஞ்சர்ஸோடைய தொல்லை இருக்குங்க. பாருங்கள், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ் ஆஃப் பேசஞ்சர்ஸ். ஆனால் சீட்டில் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் உள்ளே ஏறி கேங் பத்தில் நிற்கிறாங்க. வண்டி பட்னேரா தாண்டிச்சுங்க. தாண்டின உடனே 130 செக்ஷனுக்குள்ள வந்துருச்சு. வந்த உடனே 130ல பறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. என்ன ரன் இருக்க ஈரோடு வேப் 7 சும்மா பட்டையை கிளப்புதுங்க.
1187 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம அகோலா ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் AK. இங்கே 35 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இதோட இந்த vlog ஃபர்ஸ்ட் பார்ட்டாக எண்டுக்கு வருதுங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். நம்ம மீண்டும் செகண்ட் பார்ட்டில் சீக்கிரமாகவே சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.